உடல் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? குக்கு வித் கோமாளியோட ஷோ குவாலிட்டி இந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகிருக்கிறதுக்கு காரணம் வெங்கடேஷ் பட் ஷோல இருந்து ரிலீவ் ஆனதுதான்னு நான் நினைக்கிறேன். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கோயம்புத்தூர்ல இருந்து ஜீவன் கேட்டிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்கறது இல்லை. நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்றதுனால உங்க விமர்சனம் சரியா தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தமிழ்ல ஜெயிலர் போன்ற ஒரு மிகப்பெரிய படத்தை ஒரு சாதாரண லோ பட்ஜெட் படம் உருவாகி அந்த வசூலை முறியடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா மலையாள இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மோகன்லால் மம்முட்டியோட படங்களை முறியடிக்கிறதுக்காகவே ஸ்டார்ட் அப்பா பண்ணிருக்கக்கூடிய ஏதாவது ஒரு படங்கள் பெருமளவுல ரீச் ஆகும். ஸோ அந்த மாதிரி இங்க எப்போதான் ஆகும்னு மட்டக்களப்புல இருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. மிகப்பெரிய வசூலை செய்த மோகன்லால் மம்முட்டி ஆகியோருடைய படங்களுக்கு நிகராக சிறிய முதலீட்டிலே தயாரான மலையாள படங்கள் வசூல் செய்திருக்கிறதாக எனக்கு தெரியல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜெயிலர் திரைப்படத்தினுடைய வசூலை அது போன்ற சிறு முதலீட்டு படங்கள் தாண்டுவதற்கான வாய்ப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைவு. தமன்னாக்கு ஒரு காவாலயா பாட்டு மாதிரி மஞ்சு வாரியருக்கு மனசிலாயோ பாட்டு அமையுமா? அண்ட் இதை தொடர்ந்து அவங்க தமிழ் சினிமால நிறைய நடிப்பாங்களான்னு மதிஷாந்த் ஸ்ரீலங்கால இருந்து கேட்டிருக்காங்க. ஜெயிலர் திரைப்படத்துக்காக தமன்னா ஆடிய காவாலா பாடலையும் வேட்டையின் படத்திற்காக மஞ்சு வாரியர் ஆடியுள்ள மனசிலாயோ பாடலையும் ஒரே தராசு தட்டில் வைத்து பார்ப்பதே சரியில்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த பாடலுடைய தன்மை வேறு, இந்த பாடலுடைய தன்மை வேறு. மஞ்சு வாரியரை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு சிறந்த நடிகை அப்படின்றதுனால தொடர்ந்து பல தமிழ் திரைப்படங்கள் நடிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. நடிகர் கார்த்திக் கேரள வைத்தியம் எடுத்தா அவங்களுடைய உடல் பழைய நிலைமைக்கு வந்துருமே, ஏன் அந்த வைத்தியத்தை இன்னும் எடுக்காம இருக்காருன்னு சென்னையில இருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. கார்த்திக் குறைஞ்சபட்சம் அவருடைய நண்பர்கள் யாரையாவது சந்தித்து தனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னாதானே அதற்கு என்ன தீர்வு அப்படின்றது நண்பர்கள் யாராவது அவருக்கு சொல்ல முடியும். அவர் தான் யாரையும் பார்க்கறதே இல்லையே. மறைந்த நடிகை சிஐடி சகுந்தலா பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அவங்க நடன கலைஞரா இருந்து சினிமாக்குள்ள வந்தாங்களா இல்ல நாடக கலைஞரா இருந்து சினிமாக்குள்ள வந்தாங்களான்னு செண்பகராமன் தோரணமலையில இருந்து கேட்டிருக்காங்க. நடன கலைஞராக இருந்து அதற்கு பின்னாலே தனி நடனம் ஆடுபவராக உயர்ந்து அதற்கு பின்னாலே நடிகையாக உருவெடுத்தவங்க தான் அண்மையிலே மறைந்த ஏ சகுந்தலா. திரைப்படங்கள் தவிர ஒரு சில நாடகங்கள்லையும் ஏ சகுந்தலா நடிச்சிருக்காங்க. எல்லிசார் டங்கன் இதுவரைக்கும் எத்தனை தமிழ் படங்கள் இயக்கியிருக்காரு? அவருக்கு தமிழ்ல இயக்கிறதுக்கு முதல்ல யாரு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னு கோவை புதூர்ல இருந்து பாபு கேட்டிருக்காங்க. அந்த காலகட்டத்திலே பம்பாயில் இருந்து மிகப்பெரிய செல்வந்தருடைய மகன் தான் மானக்லால் தாண்டன் என்பவர். அவர் அமெரிக்காவில் சினிமா சம்பந்தமான படிப்பை படித்து கொண்டிருந்தார். அப்போ அவரோடு சேர்ந்து படித்தவர் தான் எல்லிசார் டங்கன். தன்னுடைய ஸ்டூடியோனுடைய திறப்பு விழாக்காக மானக்லால் தாண்டன் இந்தியாவுக்கு வந்தபோது தன்னுடன் தன்னுடைய நண்பரான எல்லிசார் டங்கனையும் அழைத்து கொண்டு வந்தார். மானக்லால் தாண்டன் நினைத்தபடி அவருடைய ஸ்டூடியோவில் படப்பிடிப்பு உடனடியாக அவரால் தொடங்க முடியல அப்படின்னாலும் கேபி சுந்தராம்பாள் முதலாக நடித்த பக்தநந்தனார் படத்தை இயக்கக்கூடிய வாய்ப்பு மானக்லால் தாண்டனுக்கு கிடைத்தது. அந்த படத்தில் உதவி இயக்குநராக பணியாற்றிய எல்லிசார் டங்கன் ஒரு சில காட்சிகளையும் கூட ஒளிப்பதிவு செய்தார். அந்த படத்தை தொடர்ந்து பல படங்களை இயக்கக்கூடிய வாய்ப்பு மானக்லால் தாண்டனுக்கு வந்தது. அப்படி வந்த ஒரு வாய்ப்பு தான் சதிலீலாவதி படத்தை இயக்குகின்ற ஒரு வாய்ப்பு. அப்போ மானக்லால் தாண்டன் ஒரு ஹிந்தி படத்தை இயக்க ஒப்பு கொண்டிருந்ததுனால சதிலீலாவதி படத்தை இயக்குகின்ற வாய்ப்பை தன்னுடைய நண்பரான எல்லிசார் டங்கனுக்கு வழங்கினார். அப்படித்தான் முதலாக தமிழ் படத்தை இயக்கக்கூடிய வாய்ப்பு எல்லிசார் டங்கனுக்கு கிடைத்தது. எல்லிசார் டங்கன் தமிழே மொத்தம் 13 திரைப்படங்களை இயக்கியிருக்கிறார். சுந்தர பாண்டியன்கிற ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்த பிரபாகரன் இப்ப ஏதாவது படங்களை இயக்குறாரான்னு அமிர்தேஸ்வரன் குவைத்துல இருந்து கேட்டிருக்காங்க. சுந்தர பாண்டியன் என்ற வெற்றி படத்தை இயக்கிய SR பிரபாகரன் இப்ப தான்யா ரவிச்சந்திரன் கதாநாயகா நடிக்கின்ற ரெக்கை முளைத்தேன் என்ற படத்தை இயக்கி கொண்டிருக்கிறார். ஓவியா இப்ப ஏதாவது ஒரு படத்துல நடிக்கிறாங்களான்னு காவியா ஆலந்தூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஓவியா இப்போது எந்த திரைப்படத்திலும் நடிப்பதாக தெரியல. சிவகார்த்திகேயன் அண்ட் AR முருகதாஸ் 2 பேரும் சேர்ந்து பண்ணக்கூடிய படம் ஒரு பேன் இண்டியா படமா இருக்குமான்னு கோயம்புத்தூர்ல இருந்து அஜய் கேட்டிருக்காங்க. சிவகார்த்திகேயன் AR முருகதாசும் இணைந்து உருவாக்குகின்ற படம் அது வெளியாகின்ற காலகட்டத்தில் பேன் இண்டியா படமாக மாற நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. 1900 இருந்து 1950 எழுதின பாரதியார் புதுமை பித்தன் போன்றதெல்லாம் இன்னைக்கு கூட பெஸ்ட் செல்லர்ஸா இருக்கு. அதே மாதிரி தான் பைசைக்கிள் தீவ்ஸும் இருக்கு. இப்போ எந்தெந்த படங்கள் அந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னு பெருந்தமிழன் பாண்டிச்சேரியில இருந்து கேட்டிருக்காங்க. நீங்க சொல்லியிருக்கிறது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் தான். தமிழ் ரசிகருடைய வாசிப்பு திறன் அந்த அளவு இருக்கு அப்படின்னு தான் இதெல்லாம் எடுத்துக்கணும். ரஜினிக்கான ஓப்பனிங் சாங்க கமல் பாடினா எவ்வளவு நல்லா இருக்கும். இதை நீங்க எப்பமாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களான்னு அமைஞ்சக்கரையில இருந்து பத்மநாபன் கேட்டிருக்காங்க. ரஜினியுடைய ஓப்பனிங் சாங்கை நீங்க பாடணும் அப்படின்னு ரஜினிகாந்த் படத்தை இயக்குகின்ற இயக்குனரோ அல்லது அந்த படத்தை தயாரிக்கின்ற தயாரிப்பாளரோ கமல்ஹாசனை கேட்டால் எந்தவித தயக்கம் இல்லாமல் உடனடியாக ஒப்புக்கொள்வார் கமல்ஹாசன். ஏன்னா கமலுக்கும் ரஜினிக்கும் இடையே அந்த அளவு நெருக்கமான
நட்பு இருக்கிறது. கேப்டன் விஜயகாந்துடைய கேப்டன் பிரபாகரன் படம் டிஜிட்டலுக்கு வந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சாத்தூர்ல இருந்து ரவிக்குமார் கேட்டிருக்காங்க. கேப்டன் பிரபாகரன் படத்தை மறு வெளியீடு செய்தால் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை அந்த படம் பெறும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. விஜயகாந்த் ஹீரோவா நடிச்ச முதல் படம் என்னன்னு சென்னையில இருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. புரட்சி கலைஞர் விஜயகாந்த் கதாநாயகனாக நடித்த முதல் திரைப்படம்னா அது என்னுடைய இனிய நண்பரான ஆர் செல்வராயனுடைய இயக்கத்தில் உருவான அகல் விளக்கு அப்படின்ற படம் தான். அந்த படத்தில் அவரோட ஜோடியாக நடித்தது ஷோபா. இளையராஜாவுடைய இசையிலே விஜயகாந்த் நடித்த முதல் திரைப்படமாக அகல் விளக்கு படம் அமைந்தது. கேரளால கோட் படம் ஓடாம இருக்கிறதுக்கு காரணம் நிபா வைரஸ் தான் சொல்றாங்களே, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு திருப்பூர்ல இருந்து வடிவேலு கேட்டிருக்காங்க. கேரளாவிலே கோட் திரைப்படத்துடைய வசூல் பெருமளவு குறைந்திருக்கிறது அப்படின்றது உண்மை. அதற்கான காரணத்தை உங்க விருப்பப்படி நீங்க தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். சூரசம்ஹாரம் படத்துல இளையராஜா கிட்ட இருந்து எப்படி பாடல்களை வாங்குனீங்க, அந்த பாடல்களை கம்போஸ் பண்றதுக்கு அவர் எவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டாருன்னு சென்னையில இருந்து ராஜசேகர் கேட்டிருக்காங்க. எந்த பாடலானாலும் அந்த பாடலுக்கு மெட்டு போட அதிகபட்சமாக 2 மணி நேரத்துக்கு மேலே இளையராஜா எப்போதும் எடுத்துக்கொள்ள மாட்டார். சூரசம்ஹாரம் படத்துக்கும் அப்படித்தான் நடந்தது. இசை வேறு, இளையராஜா வேறு இல்லை என்பதுதான் என்னுடைய எண்ணம். கோட் படத்தை தொடர்ந்து மைக் மோகன் வேற என்னென்ன படங்கள்ல எல்லாம் நடிக்க கமிட் ஆகியிருக்காரு, அண்ட் அவர் தொடர்ந்து ஹீரோவா நடிப்பாரா இல்ல வில்லனா நடிப்பாரான்னு மௌலி அயர்லாந்துல இருந்து கேட்டிருக்காங்க. கோட் திரைப்படத்தை தொடர்ந்து மோகன் புதியதாக எந்த படத்திலும் நடிக்க இதுவரை ஒப்புக்கொள்ளவில்லை. பாலச்சந்தர் இயக்கத்துல சிவாஜி கணேசன் நடிச்ச ஒரே படம் எதிரொலி, அது வெற்றி படமா இருந்ததா இல்ல தோல்வி படமானு பாலசுப்ரமணியம் கடலாடியில இருந்து கேட்டிருக்காங்க. எதிரொலி திரைப்படம் மட்டும் வெற்றி படமாக அமைந்திருந்தால் நிச்சயமாக கே பாலச்சந்தர் சிவாஜியுடைய கூட்டணியிலே பல படங்கள் உருவாகியிருக்கும். அந்த படம் வெற்றி படமாக அமையாதனால்தான் தொடர்ந்து கே பாலச்சந்தர் சிவாஜியை இயக்கவில்லை. பிரியங்காவுக்கு விஜய் டிவி ஏன் இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு தினேஷ் கேட்டிருக்காங்க. பிரியங்கா பல ஆண்டுகளாக பல்வேறு நிகழ்ச்சிகளை விஜய் டிவியில் தொடர்ந்து தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும்போது விஜய் டிவி நிச்சயமாக தன்னுடைய ஆதரவை அவருக்கு தெரிவிக்கத்தானே செய்யும். சார்பட்டா பரம்பரையினுடைய 2ஆம் பாகத்துக்கு யார் இசையமைப்பாளர்னு விக்னேஷ் கேட்டிருக்காங்க. சார்பட்டா பரம்பரை படத்தினுடைய 2ஆம் பாகத்தை ஆரம்பிக்க போவதாக பல மாதங்களுக்கு முன்னாலேயே பா ரஞ்சித் தெரிவித்தார். ஆனால் அதற்கான பூர்வாங்க வேலைகள் எதுவும் இப்போது நடைபெறுவதாக தெரியல. கௌதம் மேனன் எப்பதான் படத்தை இயக்குவார்னு கார்த்திக் கேட்டிருக்காங்க. கௌதம் வாசுதேவன் இப்போ படங்களில் நடிச்சுக்கிட்டு மட்டும்தான் இருக்கார், இயக்கவே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களா என்ன? மலையாளத்திலே மம்முட்டி கதாநாயகன் நடிக்கின்ற ஒரு படத்துடைய படப்பிடிப்பை பெரும்பகுதி நிறைவு செய்து விட்டார் கௌதம் வாசுதேவன். டொமினிக் அண்ட் லேடிஸ் பர்ஸ் என்று அந்த படத்துக்கு வித்தியாசமாக பெயர் சூட்டி இருக்கிறார் அவர். விஜய் மணிமேகலையே உங்களோட சாய் வித் சித்ரால நாங்க எதிர்பார்க்கலாமா? இப்ப மணிமேகலை சொன்ன விஷயங்கள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு ஈரோட்ல இருந்து பரத் கேட்டிருக்காங்க. மணிமேகலை நிச்சயமாக சாய் வித் சித்ரா நிகழ்ச்சியில நீங்க எதிர்பார்க்கலாம். ஆனா 1-2 மாதங்களுக்கு அவர் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்க மாட்டார். முதல்ல இந்த பிரச்சனையெல்லாம் முடியட்டும், அதற்கு பின்னாலே அவரை நாம நேர்காணல் செய்வோம். திரைத்துறையினுடைய கருப்பு பக்கங்களை பத்தி சொன்ன டாக்டர் காந்தராஜ் அவர்களை கைது செஞ்சிருக்காங்களே, இததான் உண்மையை சொல்றவங்களை நசுக்கிற சம்பவமான முரளி அனுகிரகா மதுரையில இருந்து கேட்டிருக்காங்க. சினிமாவுடைய இருண்ட பக்கங்களை பற்றி மட்டும் பேசியிருந்தா அவருக்கு இவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்காது. இல்லாத சில பக்கங்களையும் அவர் பேசினார். அதன் காரணமாகத்தான் இது போன்ற பிரச்சனைகள் அவருக்கு வந்திருக்கின்றன. அடுத்து இன்று ஒரு தகவல். ஸ்ரீதர் இயக்கிய முதல் திரைப்படம் கல்யாண பரிசு என்பது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த படத்துடைய கதாநாயகன் அப்படின்றதாலும் என்னவோ ஜெமினேசனுக்கும் ஸ்ரீதருக்கும் இடையே மிகச்சிறந்த நட்பு இருந்தது. எங்களுடைய பந்தம் அப்படின்றது ஒரு நடிகர் ஒரு இயக்குனர் என்ற எல்லையை தாண்டி இருந்தது. என்னுடைய திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் எந்த காட்சியானாலும் சரி, நான் என்ன எதிர்பார்க்கணும்னோ அதை விட பல மடங்கு அபாரமாக நடித்து என்னை எப்போதுமே ஆச்சரியப்படுத்துவார் ஜெமினேசன். அந்த காலகட்டத்தில் ஜெமினேசன் சாவித்திரியை மிக தீவிரமாக காதலித்து கொண்டிருந்தார். சாவித்திரியை சந்திப்பதற்காக போகும்போதெல்லாம் என் கண்ணில் படாமல் இருக்கணுமே அப்படின்ட்டு ஒளிஞ்சு போகிறது தான் ஜெமினேசனுடைய வழக்கம். எதிலும் வேகமாக செயல்படக்கூடிய ஜெமினேசன் சாவித்திரிகிட்ட மட்டும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பொறுமையை கடைபிடித்தார் அப்படின்னு தான் சொல்லணும். அவருடைய கோபத்துக்கு அந்த அளவு அடங்கி போவார் ஜெமினேசன். அந்த ஜோடியே பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஜோடி. அப்படிப்பட்ட இனிய அந்த ஜோடியை என்னுடைய நெஞ்சில் ஓராலயம் படத்தில் நடிக்க வைக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய ஆசையாக இருந்தது. காட்சி ஒத்துவராத்தினால ஜெமினேசன் நடிக்க முடியல, சாவித்திரி அந்த படத்தை நடிக்க முடியல. பின்னாளில் அந்த படம் வெளியாக மிகப்பெரிய வெற்றியை அடைந்த போது அந்த படத்தில் நடிக்காமல் விட்டுட்டுமே அப்படின்னு ஜெமினேசன் வருந்தாத நாள் இல்லை என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார் ஸ்ரீதர். திரைக்கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கும். ஒரு சில பிரச்சனைகள் ரசிகர்களுக்கு தெரியும், ஒரு சில பிரச்சனை ரசிகர்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றது இன்றைக்கி தமிழ் சினிமாவுடைய கடைக்கோடி ரசிகம் வரைக்கும் தெரியுது. நீங்கள் இதிலேருந்து மீண்டு வந்துடணுன்ட்டு பல பேர் நம்முடைய டூரிங் டாக்கீஸில் கூட கடிதம் எழுதி எல்லாம் சொல்லியிருக்காங்க.
அப்படிப்பட்ட ஒரு பொருளாதார வீழ்ச்சியை உண்டு பண்ணிச்சாங்க கூட. நான் என் குடும்பத்துக்கு தரல, உங்களுக்காக தான் வருவேன். நான் போய் வீட்டில் உட்காந்துருந்தேன்னா உங்களுக்கு இதெல்லாம் வராது. இல்லை இத்தனை வருஷம் ஆகுது, எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களுக்கு வருது இல்லை. அப்போ என்னை ப்ரெஷர் பண்ணாதுங்க. ஏன்னா நான் தப்பான படங்கள் பண்ணுறது உங்களுக்காக தான். நான் தெரிஞ்சே அந்த காலகட்டத்தில் எந்த சந்தர்ப்பத்தில் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளானீங்க? அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன மாதிரியான மந்திரத்தை பிரயோகிச்சு? சார், அசோக்கு இழப்புக்கு அப்புறம் எனக்கு எல்லாமே இழந்த மாதிரி தான் சார் ஆயிடுச்சு. எல்லாமே போயிடுச்சு. சினிமா விட்டு போகலாமோ அப்படின்ற ஒரு மனநிலைக்கெலாம் வந்துட்டு சார். என்னடா படம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.